மலேசியா. ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடாவில் இருக்கோம். ஸோ கடாக்கு எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழனோட மகன் வந்து ராஜேந்திர சோழன் வந்து இங்கே கடாரம் கொண்டால் வந்து ஆட்சி பண்ணியிருக்காரு. ஸோ அதை வந்து முழுசாக விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடம் தான் ஒரு தமிழ் அரசர் வந்து இந்த அளவுக்கு ஆட்சி ஆண்டிருக்காருன்னு எத்தனை பேருக்கு தெரியும். அது மலேசியாவில் பாருங்கள். இந்த இடம் தான். இன்னும் நிறைய இடம் காட்டுறேன். முதல்ல மியூசியத்துக்குள்ளே போவோம் வாங்க. ஸோ ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ வந்து இதை மியூசியமாக மாற்றி சில திங்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். வாங்க. என்ன மாதிரி இடம், இது ஒரு காடு. அந்த காலத்தில் வந்து தமிழர்கள் வந்து வணிகம் பண்ணியிருக்காங்க இங்கே. வாங்க அப்படியே போவோம். இப்போ மியூசியத்துக்குள்ளே வந்தாச்சு. உள்ள மியூசியத்துக்குள்ளே போவோம். குட் மார்னிங் சார். மியூசியம் வந்து பார்த்தீங்கன்னா யானையோட தந்தம் இருக்கு. இதெல்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ண பானைகள். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஃபோட்டோ இங்கே பாருங்க, இது 4 நம்பர் போட்டிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், காசு கொடுத்து வந்து வாங்கியிருக்காங்க இந்த பொருட்கள்லாம். ஸோ இது மலையில் இங்கே எழுதியிருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு பண்டமான பொருட்கள்லாம் நம்ம ஆளுங்க வந்து அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக எல்லாருக்கும் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். எல்லாம் பண்ணி விற்று காசு வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் வணிகம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறது. ஸோ பாருங்கள், சால்ட். இதெல்லாம் கல், இதெல்லாம் பீட்ஸு. இந்த பீட்ஸ் எல்லாம் வந்து அந்த காலத்தில் வணிகம் பண்ணி விற்றது. இன்றைக்கி கலெக்ட் பண்ணி அப்படியே வச்சுருக்காங்க. பாருங்கள், இந்த மணி தான். நிறையா மணிகள் இருக்குது, நிறைய வெரைட்டி மணிகள் இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் அவ்வளோ ஒரு மணி இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி எத்தனை பேருக்கு மணியோட அருமை தெரில. ஆனால் எவ்வளோ ஒரு இதாக வச்சுருக்காங்க பாருங்களேன். இங்கே பாருங்கள், இங்கே எழுதியிருக்கு மலையில். ஸோ நீங்கள் இதை காட்டு பாருங்கள், டெரி இந்தியான்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், அதாவது இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே இதை வணிகம் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இதில் சொல்கிறாங்க. ஸோ எத்தனை வெரைட்டி பாருங்கள். இதெல்லாம் சீனாவிலேருந்து வந்திருக்கு. சில இது சீனாவிலேருந்து வந்திருக்கு. ஸோ சிறை, மலையில் சிறைன்னா வெத்தலை. அந்த வெத்தலையோட மகிமை பாருங்கள் இங்கே வந்து எப்படி இருந்திருக்குன்னு. நம்மளாம் இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் பட்டை, இந்த ஹெர்ப்ஸ் சேர்ந்தது தான். ஸோ இது பாருங்கள், பாருங்கள் இதுதான் படம். ஸோ இந்த இடம்லாம் இங்கே இருக்குது, நான் உங்களை காட்டுறேன். ஸோ இங்கெல்லாம் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. இது ஜெட்டினா வந்து இந்த ஆர்பர்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இது இங்கே வந்து விற்று வியாபாரம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் மெயின் இதாக இருந்திருக்கு பாருங்கள். ஸோ இங்கேருந்து வாங்கி விற்று இங்கே தான் ஒரு இதாக பண்ணியிருக்காங்க. இங்கே ஜாமான்லாம் வச்சு விற்றுருக்காங்க. ஸோ அயன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி இதுதான் சாம்பிள். ஸோ இது ஒரிஜினல் அங்கே இருக்குது. அந்த காலத்தில் இப்படி தான் பண்ணியிருக்காங்க. மண்ணோட இதை வச்சு சூடு காட்டி அந்த மாதிரி எடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஸோ இதுதான் ஸோ பாருங்கள். ஸோ நம்ம காமிச்ச மணியை தான் வந்து இந்த மாதிரி கோர்த்து வச்சுருக்காங்க பாருங்கள்.
முக்கியமாக நான் கெடாக்கு வந்தது ராஜராஜ சோழனை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான். அதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இங்கே 3ஆவதுல போட்டிருப்பாங்க, சில்லிங்ஸ் ராஜராஜ சோழா, காயின்ஸ் ஆஃப் ராஜராஜ சோழா. ஸோ இந்த காயின்ஸ் தான் இது. ஸோ இங்கே நல்லா வாங்க பாருங்கள், 2 காயின் தான் மீதி இருக்குது. இதை பார்த்தா மனசு திருப்தியாக இருக்குது. நீங்களும் பாருங்கள், இந்த காயின் தான். சில்லிங்ஸ் ராஜராஜ சோழா, கிங்ஸ் ஆஃப் சோலாஸ் காயின்ஸ் பாருங்க. இது வந்து பண்டைய தமிழ் எழுதியிருக்கு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இதை கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இது இங்கிலீஷில் எழுதியிருக்கு. ஸோ க்ளோஸ்அப் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஸ்ரீ விஜய சோழனை வந்து இந்த இடத்த கண்ட்ரோல் பண்ண சொல்லியிருக்காரு, பிஸ்னஸ் முக்கியமான இடம் சொல்லி அதுக்கு தான் எழுதியிருக்காங்க. ஸோ படித்து பார்த்துங்க, நல்லா க்ளோஸ்அப் பண்ணியிருக்கேன், படித்து பார்த்துங்க. ஸோ இதை நல்லா பாருங்கள், இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இதுதான். ஸோ நம்ம தமிழர்கள் யாராவது பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி சொல்லுங்கள், நானும் உங்களுக்கு பார்த்துட்டு எப்படின்னு சொல்கிறேன். இது என்ன தெரியுங்களா, அந்த காலத்தில் கரும்பறைக்க இதுதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், பார்த்தாலே தெரிஞ்சிருக்கு யார் செஞ்சுருப்பாங்க. ஸோ இதே பாருங்கள், ஆட்டாங்கல். ஆட்டாங்கல் எத்தனை பேருக்கு தெரியும் பார்த்தீங்களா? போட்டு அம்மிகளை போட்டு இப்படி அரைச்சி ஒரிஜினல் கல் அடித்து செஞ்சுருக்காங்க. ஸோ இதுவும் அம்மிக்கல் தான், இதுவும் ஆட்டாங்கல் தான். இது பாருங்களேன், இது என்னன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. செம்ம, இதெல்லாம் செம்ம. எல்லாமே அது சேர்ந்தது தான். இது வந்து ஸ்டேட்டோ, இதுக்கு மேலே வந்து ஒரு சிலை இருந்திருக்கு, அது இப்போ இல்லை. ஸோ இதை பார்த்தா கரெக்டாக கெஸ் பண்ணிங்களே இது மேலே எந்த சிலை இருக்குன்னு சொல்லி. ஸோ கமெண்டில் சொல்லுங்கள் பார்ப்போம், எத்தனை பேர் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். கரெக்டாக பார்த்துங்க, இது நான் ஆல்ரெடி ஒரு இடத்துல பார்த்துருக்கேன். ஸோ இதுக்கு மேலே என்ன ஒரு சிலை இருந்திருக்குன்னு சொல்லி கரெக்டாக கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். சலாமத் தட்டான், வருக வருக. ஸோ இங்கே ஒரு கோயில் இருந்திருக்கு, அதை ரீரினோவேஷன் பண்ணியிருக்காங்க. அதோட ஸ்ட்ரக்சர் தான் இது, பார்த்துக்குங்க. இது டீட்டெயில்ஸ் இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது இதில் டீட்டெயில்ஸு. ஸோ உள்ளது பார்த்துக்குங்க. மேலே மேலே போய் பார்க்க வாங்க.
இதுவும் பார்த்தீங்கன்னா கோயில் தான். இதெல்லாம் இடிஞ்சு போயிருக்கு. மீதி இருக்கிறத கொஞ்சம் ஒட்ட வச்சு அப்படியே ரீபில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதே பார்த்தீங்கன்னா மேலேயும் அதே மாதிரி தான் இருக்குது. அதே தான், சேம் தான். ஸோ மறக்காமல் இன்னைக்குன்னா வந்து பார்த்துட்டு போங்க. இதுக்குள்ள கல் வாரி எடுத்துகிட்டு இல்லை. மிக்சி ஆடுறாங்க. இங்கே பாருங்க, இந்த ஸ்டேட்டா தெரியுதுங்களா? இதுதான் கோயில். இந்த கோயிலோட மிச்சம் மீதி பகுதிங்க தான் நம்ம மேலே பார்த்தது. அதில் உள்ள டாப் டு பாட்டம் உடஞ்சி போனது கீழே தான் இங்கே கொண்டு வச்சுருக்காங்க. எல்லாமே அந்த கோயிலோட பேலன்ஸ் தான். இன்னொரு விஷயம் நடக்குது, என்ன தெரியுமா? நான் சொல்கிறேன், நம்ம ஊரில் சிவன் சிலையை வந்து இது மேலே வச்சுருப்போம் கரெக்டாக. அதில் சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணும்போது அந்த தண்ணி வந்து தீர்த்த மாதிரி இருக்கும், இதில் பிடிச்சி குடிப்போம். ஸோ எனக்கு பார்க்க அப்படி தான் தெரியுது. கந்தி இந்து சிவலிங்க, இதுவும் அதுதான், இதுவும் அதுதான். இது வந்து எனக்கு தெரியல, மிச்ச மீதி பாகம் தான் இருக்குது. மறக்காமல் மலேசியா வராங்க, கடாக்கு வந்து இதெல்லாம் வந்து பார்த்துட்டு போங்க. இது பாருங்க, இதெல்லாம் நெசமாலுமே சான்ஸே இல்லைங்க. இதெல்லாம் விட்டோம்னா போச்சு, வந்து பார்க்கவே முடியாது. ஸோ முடிஞ்செல்லாம் வந்து பார்த்துட்டு போயிருங்க. இதெல்லாம் கோயில் சொல்லுங்க. இது லிங்கத்தோட மேல் பகுதி தான் இங்கே இருக்குது. அதை அடிப்பகுதி அங்கே இருக்குது. எல்லாமே கோயில் தான் இருக்குது. இதுவும் அதோட தான். ஸோ முழுசாகவே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்து சமத்தை பற்றி தான் இருக்குது. இந்த ஒரு மியூசியத்துக்குள்ளே 2 மியூசியம் இருக்குது, மேலே ஒன்று கீழே ஒன்று. இதுக்குள்ளே முக்கால்வாசி இல்லை, எல்லாமே இந்து சமத்தை பற்றி இருக்குது. இது சாமி தான். இந்த தஞ்சாவூர் கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பகுதியில் இந்த மாதிரி ஒரு சிலை ஒட்டி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் பாருங்கள், இது இதெல்லாம் சிலை தான். இது யார்? துர்காதேவி. துர்காதேவி தான் இப்படி இருக்காங்க பாருங்கள். ஸோ இது எல்லாமே இது புத்தர். புத்தரா என்னன்னு தெரியாமல் சொல்லக்கூடாது. பிள்ளையார் கணேசன், நான் பார்க்காம சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சமானது பிள்ளையார். ஸோ அது உடஞ்சிருச்சு, தலைப்பகுதி கீழ்ப்பகுதி மட்டும் இருக்குது.
இதுதான் பிள்ளையார் சாலை. இது பாருங்க முழுசாக இருக்குது. சரியான